ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே இந்த 8வது மாதத்தின் 10வது நாளிலே கர்த்தர் நம்மை உயிரோடு வைத்திருப்பதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், கர்த்தரை துதிக்கின்றேன். இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவர் கடந்த நாட்களிலே என்னுடைய இதயத்திலே போட்ட தியானித்த மறுபடியுமாக சிந்தித்த வார்த்தையை உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காகவும் தேவ பிள்ளைகளுடைய பிரயோஜனத்துக்கு ஏதுவாகவும் இந்த நாளிலே உங்களோடு ஷேர் பண்ணுவதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நீங்கள் பார்ப்பீங்க சொன்னால் அகில உலகம் முழுவதிலும் இந்த கோவிட்-19 இந்த கொரோனா வைரஸுக்கான வேக்சினை கண்டுபிடிப்பதற்கு பல்வேறு வகையான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சிலர் சொல்லுகின்றார்கள் ரஷ்யாவிலே அந்த வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்டாச்சு, அந்த தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டாச்சு என்று சொல்லுகின்றார்கள். சிலர் சொல்லுகின்றார்கள் சைனாவிலே அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று சொல்லி, சிலர் சொல்கிறார் ஹாங்காங், ஜப்பான் என்று சொல்லி பல விதமான செய்திகள் தகவல்கள் நமக்கு வந்தாலும் இதுவரைக்கும் ஒரு முக்கியமான தீர்வை கண்டுபிடிக்காதபடிக்கு அநேக ஜனங்கள் மறித்து கொண்டிருப்பதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். விசேஷமாக இன்று ஐரோப்பா தேசங்களிலே, எஸ்பெஷலி ஸ்பெயின், பெல்ஜியம், பிரான்ஸ் போன்ற இடங்களிலே செகண்ட் வேவ்ஸ், 2வது அலை, இந்த கோவிட்-19 என்று சொல்லுவதால் இந்த கொரோனா வைரஸினுடைய 2வது தாக்கம் இந்த ஐரோப்பாவிலே வந்து ஒவ்வொரு நாளும் 100க்கு அதிகமான ஜனங்கள் அவருடைய அந்த டெஸ்ட் வந்து பாசிட்டிவாக வந்ததை குறித்து நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ இந்த கால வேளையிலே இந்த கோவிட்-19 தாக்கத்தை விட இந்த கொரோனா வைரஸினுடைய இந்த தாக்கத்தை விட மிக முக்கியமான ஒரு வைரஸ் உலகத்தையே சாப்பிட்டு கொண்டிருக்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த காரியத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதற்கான சொல்யூஷனையும் ஆண்டவர் வைத்திருக்கின்றார். ஸோ ஒருவேளை இந்த கொரோனா வைரஸ் வந்து என்னை தாக்கினால், உங்களை தாக்கினால் மேக்சிமம் நாங்கள் இறப்பை சந்திக்க வேண்டி வரும். ஆனால் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கிறதான இந்த பாவத்தை, இந்த பாவங்களை சாப்பிட்டு இந்த பாவத்திலேயே பிறந்து, பாவத்திலேயே மரித்து, பாவத்திலேயே வாழ்ந்து, பாவத்திலேயே நாங்கள் மரிப்போமே இருந்தால் பாவத்தின் சம்பளமாகிய நித்திய மரணத்தை நாங்கள் போய் சந்திப்போம். ஆகவே பாவத்துக்கான விமோசனத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அந்த பாவ வாழ்விலிருந்து நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டியது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அதாவது நானும் நீங்களும் ஒரு எனக்குள்ளே உங்களுக்குள்ளே ஆவி, ஆத்துமா, சரீரம் என்கின்றதான அந்த முப்பரிமாணத்தை போல இந்த 3 காரியங்களும் உங்களுக்குள் இருக்கின்றது. எப்படியாக என்னுடைய சரீரத்தை நீங்கள் பார்க்கிறீர்களோ அதே போல் உங்களுடைய சரீரத்தை பார்க்கிறீர்கள். ஆனால் அந்த சரீரத்துக்குள் மனுஷீக ஆவி, ஹியூமன் ஸ்பிரிட் என்று சொல்வார்கள், மனுஷீக ஆவி ஒன்று இருக்கின்றது. அதே நேரத்தில் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே ஆத்துமா இருக்கின்றது. இந்த ஆத்துமாவுக்கு முடிவே இல்லை. ஸோ ஆத்துமா காலகாலமாக வாழப்போகின்றது. இந்த உலகத்திலே எனக்கும் உங்களுக்கும் இந்த சரீரத்துக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கிறது. எல்லோருக்குமே பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று இருக்கிறது. இறப்போடு ஒரு மனிதனுடைய வாழ்வு முடிவது அல்ல. ஸோ நித்தியம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, இட்டர்னிட்டி ஓ இட்டர்னல் லைஃப், முடிவில்லாத அந்த வாழ்வு ஒன்று இருக்கின்றது. இந்த முடிவில்லாத வாழ்வை நாங்கள் எங்கே கழிக்க போகிறோம்? வேர் டு வி ஸ்பெண்ட் அவர் இட்டர்னிட்டி? ஸோ நாங்கள் இந்த உலகத்தை விட்டு கண்ணை மூடும்போது எங்களுடைய நித்தியத்தை எங்கே கழிக்கப் போகின்றோம்? அதை குறித்து சற்று உங்களோடு பேச ஆசைப்படுகின்றேன். வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே, பாவத்தின் சம்பளம் மரணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபா வரமோ பிதாவாகிய தேவனால் உண்டாகிய நித்திய ஜீவன். ஆகவே பாவத்துக்கு ஒரு சம்பளம் உண்டு. அவை பாவம் என்கின்றதான இந்த வைரஸ் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தாக்கி கொண்டிருக்கின்றது. இந்த பாவம் என்கின்ற வைரஸிலிருந்து மீட்படைவதற்கான வழியையும் தெய்வம் நமக்கு வைத்திருக்கின்றார். ஆகவே அந்த வழியை குறித்து உங்கள் மத்தியிலே நான் சொல்ல வாஞ்சிக்கின்றேன். இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் நானும் நீங்களும்
இந்த பாவத்துக்காக போராட வேண்டும். பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து மேற்கொள்வதற்கு, பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுவதற்கு, பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து நமக்கு விடுதலை ஆக்குவதற்கான வழியை ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதாவது தமிழில் சொல்லுவார்கள், தட்டற பாவம் தீர்க்க தற்பர குருவே வேண்டும். கூ என்றால் பாவம், ரூ என்றால் அழிப்பவர். ஆகவே இந்த பாவத்தில், இந்த உலகத்திலே இருக்கிற பாவத்தை அழிக்கும்படிக்கு, இந்த பாவத்தினுடைய அந்த வல்லமையை உடைக்கும்படிக்கு, பாவ வல்லமையிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்கு கடந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மனிதனாய் தெய்வம் உலகத்தில் வந்தார். ஸோ காட் பிகேம் அ மேன். அதாவது தெய்வம் இந்த உலகத்திலே மனிதனாக வந்து பிறந்தார். அவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் இந்த உலகத்திலே பாவம் இல்லாமல் வாழ்ந்தவர். ஸோ அன்று வாழ்ந்த மத தலைவர்கள் மத்தியிலும், பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் போன்ற பலர்கள் மத்தியிலும் ஆண்டவர் பல சவால்களை விட்டு, அதில் ஒரு மிக முக்கியமான சவால் தெரியுமா? என்னிலே பாவம் உண்டு என்று சொல்லி உங்களால் யார் சொல்ல முடியும்? ஸோ இந்த வார்த்தையை யாருமே சொல்ல முடியாது. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருமே பாவிகள். ஸோ நாங்கள் பாவத்திலே பிறந்தோம், பாவத்திலே கற்பம் தரிக்கப்பட்டவர்கள். ஸோ என்னுடைய தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். ஸோ ஆதி பிதாவாகிய ஆதாமவால் நாட்களில் இருந்து இந்த பாவம் யுகம் யுகமாக, சந்ததி சந்ததியாக கடத்தப்பட்டு வருவதாகவே இந்த பாவத்தினுடைய சம்பளம் நித்திய மரணம். ஆகவே இந்த நித்திய மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்கான வழியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக செய்திருக்கின்றார். நாங்கள் எபிரேயரில் பார்க்குறோம், விதவுட் ஷெடிங் ஆஃப் பிளட் தேர் இஸ் நோ ஃபர்கிவ்னஸ். அதாவது ரத்தம் சிந்தப்படாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆகவே இந்த உலகத்திலே ஒரு பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டாலே ஒழிய அந்த இரத்தத்தினால் மாத்திரமே பாவ மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே ஆண்டவராக இயேசுடைய ரத்தம் எனக்காக உங்களுக்காக கடந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிந்தப்பட்டிருக்கின்றது. என்னை கேட்கின்ற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கலாம், ஆண்டவரை அறியாமல் இருக்கலாம். இல்லாவிட்டால் உங்களுக்கு என்று சொல்லி சொந்த சமயங்களோ மதங்களோ மார்க்கங்களோ இருக்கலாம். பிரச்சனையே கிடையாது. பாவிகளை ரட்சிக்கவே, பாவிகளை மீட்கவே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக கடந்து வந்தார். இயேசு கிறிஸ்து வந்த பொழுது கூட பல மதங்கள், மார்க்கங்கள் இருந்தவர். மதத்தையோ மார்க்கத்தையோ பரப்ப இந்த உலகத்திலே வரவில்லை. தெய்வத்துக்கும் மதத்துக்கும் எந்தவித சம்பந்தமே கிடையாது. தெய்வம் எல்லோரையும் நேசிக்கின்றார். ஆகவே இந்த நாளிலும் கூட எனக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்துமா நித்திய காலமாக நரக கடலுக்குள்ளே போகக்கூடாது என்பதற்காக அந்த பாவத்திலிருந்து விமோசனத்தை, பாவத்தின் அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும், அதே நேரத்தில் பரிசுத்த வாழ்வையும் வாழ்வதற்கு ஆண்டவர் இந்த உலகத்திலே ஒரு காரியத்தை செய்தார். ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அதிகாரம் 11 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை, உம்முடைய வசனத்தை என் இருதயத்திலே வைத்தேன். ஸோ யுவர் வேர்ட் I restored and treasured in my heart, or hidden in my heart, so that I may not sin against you. அதாவது நான் பாவம் செய்யாதபடிக்கு, நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைகள் நம்ம இருதயத்துக்குள்ளே வைத்து கொண்டே இருக்க வேண்டும். ரைட்? ஸோ ப்ரெசன்ஸ் கண்டினியூஸ் என்று சொல்வார்கள். அதாவது கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்திலே நாங்கள் வைத்து கொண்டே இருப்போமே இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் இருக்குமே இருந்தால், இந்த பாவம் செய்யாதபடிக்கு, கர்த்தருக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பரிசுத்த வார்த்தைகள் நமக்கு உதவி செய்கிறது. ஏனென்றால் ஒருவன் அப்பத்தினால் மாத்திரமில்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 4 அதிகாரத்திலே அந்த சோதனை வேளையிலே சொன்னதை குறித்து நாங்கள் பார்க்குறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கு. as it is written. ஆகவே எழுதப்பட்ட வார்த்தையாகிய பரிசுத்த வேதாகமத்தை நாங்கள் தியானித்து, அந்த பரிசுத்த வேதாகமத்தை நம்முடைய இருதயத்திலே I restored, I hidden, I treasured in my heart, so that I may not sin against you. நான் பாவம் செய்யாதபடிக்கு, உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு
உம்முடைய வார்த்தைகளை என்னுடைய இருதயத்தில் வைத்தேன். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான் நமக்கு இந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய அந்த வழியை ஆண்டவர் நமக்கு உண்டாக்கி இருக்கின்றார். ஆகவே இந்த அருமையான காலை வேளையோ இல்லாட்டி இரவு வேளையோ மாலை வேளையோ எதுவாக இருந்தாலும் கூட COVID-19 இந்த கொரோனா வைரஸுக்கு வேக்சின் கண்டுபிடிக்கிறார்களோ இல்லையோ, கர்த்தருக்கு சித்தமான லயமாக இன்னும் ஒரு சில மாதங்களுக்குள்ள வெளியில் வரும் 2020 என்றாலும் கட்டாயம் அந்த வேக்சினை அவங்க கண்டுபிடித்து அதை கொண்டு வந்துடுவார்கள். அது தற்காலிகமான விடுதலை. ஆனால் பூரணமான விடுதலை, இந்த பாவத்தில் இருந்து, பாவமாகிய இந்த வைரஸிலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த தெய்வமாக இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நம்பி அவருடைய இரத்தத்தினாலே அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது. மூன்றாவது, அவருடைய வார்த்தை, அதாவது வார்த்தை நிரம்பின வாழ்க்கை தான் வல்லமை உள்ள வாழ்க்கை. ரைட்? வார்த்தை நிரம்பின வாழ்க்கை தான் வல்லமை உள்ள வாழ்க்கை. ஆகவே அந்த வார்த்தை நிரம்பின வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் என்னையும் உங்களையும் பரிசுத்தமாக வாழ உதவி செய்வார். அவை பாவத்தின் சம்பளத்திலிருந்து, பாவ தண்டனையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். டெலிவரன்ஸ் ஃப்ரம் த பெனாலிட்டி ஆஃப் இட்டர்னல் சின் ஒன்று. ரெண்டாவது, டெலிவரன்ஸ் ஃப்ரம் த பவர் ஆஃப் த சின், பவர் ஆஃப் சின், அதாவது பாவத்தின் வல்லமையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கிறார். ஒரு நாள் பாவ பிரசன்னத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார். அதற்காகவே நாங்கள் காத்திருக்கின்றோம். டெலிவரன்ஸ் ஃப்ரம் த வெரி பிரசன்ஸ் ஆஃப் சின். ஆகவே இந்த நாளிலும் கூட அந்த பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு மிக அவசியம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் எனக்கும் உங்களுக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து CRMC சபை ஊழியர்கள் சார்பிலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் சித்தமானால் மறுபடியும் ஒரு தேவ செய்தியினூடாக உங்களை சந்திக்கும் வரைக்கும் தேவ பிரசன்னமும் தேவ பாதுகாப்பும் தேவ கிருபைகளும் தேவ இரக்கங்களும் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், மூடிக்கொள்வதாக என்று சொல்லி மனதார உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். May God bless you all. Amen. Amen. Amen.